ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನಾಗುವಂತೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದ ವಂದನೆಯನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய வாழ்த்துதல்களை ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಧುರವಾದ ನಾಮದಲ್ಲಿ ಯೆಹೋವ ಶಾಲೋಮ್. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மதுரமான நாமத்தினால உங்களுக்கு எல்லோருக்கும் ஷாலோம். ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವಾಗಲಿ. உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ನಿಮಗೂ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರಿಗೂ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ಒಂದು ವಾರದ ನಂತರ ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನ ಭೇಟಿ ಮಾಡುವುದು. ஒரு வாரம் கழித்த பிறகு உங்களை எல்லாரும் நான் பார்க்கிறதான ஒரு கிருபை. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಎಷ್ಟು ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. தேவன் இவளுக்கு நமக்கு எவ்வளவு பெரிய கிருபையை அளித்திருக்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡುವುದು ಈ ದಿನದಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಷ್ಟನೇ. ஒரு மனுஷனை பார்க்கிற போது இந்த நாளில கூட பார்ப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். ಆದರೆ ನಾವು ನೀವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನಾವು ಭೇಟಿ ಆಗುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனாலும் கூட இந்த நாளிலே நம்ம முகமுகமாக ஒருவர் பார்க்கிறதான ஒரு காரியத்தை கடத்திற்கு ನಮಗೆ ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸಿದಂತ ಒಂದು ಸೌಭಾಗ್ಯ, தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். ಅದು ನಾವು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತವರಾಗಿರಬೇಕು. அதன் நிமித்தமாக தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். ಅದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತವರಾಗಿರಬೇಕು. அதன் நிமித்தமாக தேவனுக்கு எப்போதும் மகிமை செலுத்துவர்களாக காணப்பட வேண்டும். ಅದರಲ್ಲಿ ಕರ್ತನು ಹೆಚ್ಚಾಗಿ ಸಂತೋಷ ಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. மகிமையினால் அந்த நன்றி பலியினால தேவன் மிகுந்த சந்தோஷம் உடையவராய் ಈ இருக்கிறார். ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಸೇರಿಸಿದಂತ ಆತನ ಪರಿಶುದ್ಧವಾದ ನಾಮಕ್ಕೆ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವಂತವರಾಗಿರಬೇಕು. இந்த நாளில கூட நம்மை ஒன்று கூட்டினான தேவனுடைய நாமத்திற்காக நாம் மகிமை செலுத்துவர்களாக காணப்பட வேண்டும். ಅನೇಕರನ್ನು ನಾವು ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. அநேகரை சந்திப்பது மிக கடினமான ஒரு காரியம். ಅವರು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವುದೂ ಇಲ್ಲ. ಅವರು ಕಾಣಾದபடி இருக்கிறாங்க. ಆದರೆ ನಾವು ನೀವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕರ್ತನು ಆನಂದ ಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனாலும் கூட இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒருவரை பார்க்கிறது, அதை குறித்து தேவன் மிக சந்தோஷம் உள்ளவராய் இருக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿದೆ? எத்தனை பேருக்கு இந்த நாளிலே சந்தோஷமா இருக்கீங்க? ನಾವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நாம் ஒருவரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ಅದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ಯೇಸುವನ್ನ ನಾನು ಭೇಟಿ ಮಾಡುತ್ತೇನೆ. அதுக்கு நான் மேலாக நான் தேவனை நான் காண்கிறவனாய் இருக்கிறேன். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ದೇವರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡುವಾಗ ನಿಜವಾಗಿಯೂ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நிஜமாக நாம் அவர் பேட்டி செய்கிற போது அவரும் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். ಅದಕ್ಕೇನೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೊಂಡು ತಂದು ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதற்காகவே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நம்ம அனைவரும் தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಸತ್ಯವೇದದಿಂದ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்ப்போம். ಕೀರ್ತನೆ 118:6-7 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ಯೆಹೋವನು ನನಗಿದ್ದಾನೆ, ಭಯಪಡೆನು. ಮನುಷ್ಯನು ನನಗೆ ಏನು ಮಾಡಾನೋ? ಯೆಹೋವನು ನನಗೆ ಇದ್ದಾನೆ, ಆತನೇ ನನಗೆ ಸಹಾಯಕನು. ನನ್ನ ವೈರಿಗಳಿಗಾಗುವ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನೋಡುವೆನು. சங்கீதம் 118:6-7 வசனங்கள். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை ಕಾಣ್ಬೇನ್. ಈ ವಾಕ್ಯದ ಶಿರೋನಾಮೆ ನನ್ನ ಪರವಾಗಿ ನಿಂತ ದೇವರು. இந்த வசனத்துடைய தலைப்பை பார்க்கும்போது என் பட்சத்திலே நிற்கிறதான தேவன், ನನ್ನ ಪರವಾಗಿ ದೇವರು ನಿಂತರು ಎಂಬುದಾಗಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸೋಣ. இந்த வசனத்திலே நாம் தியானிக்கிற போது தேவன் என் பட்சத்திலே இருக்கிறதை குறித்து ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳ ಮುಚ್ಚಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಅವರ ಪ್ರಸನ್ನತೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಕೇಳುವಂತವರಾಗಿರೋಣ. கண்களை மூடி அவர் பிரசன்னத்தை கேட்கிறவர்களாக காணப்படலாம். ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿ ಸ್ವಾಮಿ. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல காரியம் செய்யட்டும். ನೀವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು ಸ್ವಾಮಿ. எங்களோடு கூட நீங்க பேசுங்க. ಇಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹೃದಯದೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು ಸ್ವಾಮಿ. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு நீங்க பேசுங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತವನ್ನ ನೀವು ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ನೀವು ಶಕ್ತನು ಸ್ವಾಮಿ. ஒவ்வொரு வாழ்க்கையை நீ மாற்ற நீ வல்லவராய் இருக்கிறீர். ಯೇಸುವೇ, ನೀವು ಮಾತನಾಡಲು ಶಕ್ತನಾದ ದೇವರು ಓ, ನೀ பேசும்படி ವಲ್ಲಮೈ ಉಳ್ಳವರಾய் இருக்கிறீர். ಒರಿಕರಬ ಶಕರಬ ಸ್ತೋತ್ರ. ಭಯದಿಂದ ಬಂದಂತವರಿಗೆ ಹೌದು ಕರ್ತನೆ, ನನ್ನ ಜೀವನವೇ ಹೌದು ಕರ್ತನೆ ಸೋತು ಹೋಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರಿಗೆ ದೇವರೇ, ಬೆಳಗಿನ ಚಾವದಲ್ಲಿ ನೀವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. நான் பயத்தோடு கூட சோர்ந்தவனாக கூட வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு உள்ளத்துல நீங்க பேசுகிறாய் இருக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. ಮುಂದಿನ ಭವಿಷ್ಯ ನನಗೆ ಕಾಣುತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡಿರುವಂತವರಿಗೆ ಕರ್ತನೆ, ಭವಿಷ್ಯವನ್ನು ನೀವು ರೂಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ಕರ್ತನೆ. எதிர்காலம் இல்லையான ஒரு நிலையில காணப்படுகிறவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பேசுகிறவராய் இருக்கிறீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. ಯೇಸುವೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ನಿನ್ನ ಮಹಿಮೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರಲಿ. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்குவதாக. ಸಹೋದರನೇ, ಸಹೋದರಿಯೇ, ಈ
ಬೆಳಗಿನ ಚಾವದಲ್ಲಿ thank you, ನಿನ್ನೊಂದಿಗೆ Lord. ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಇಂಥ ಕಾಲವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನೋಡುವುದನ್ನು ಬೇಸಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ನೀನು ಯಾವ ಭಯದಿಂದ ಯಾವ ಆತಂಕದಿಂದ ಬಂದಿದ್ಯೋ ಕರ್ತನು ಅದು ನಿನ್ನ ಜೀವಿತದ ಭವಿಷ್ಯವನ್ನೇ ಆತನು ಬದಲಾಯಿಸಲು எந்த ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. பயத்தோடு ஆதங்கத்தோடு தேவையோடு கடந்து வந்திருக்கிறாயோ அதை காரியத்தை தேவன் இந்த கால வேளையில அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ಸ್ವಾಮಿ, ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ಕರ್ತನೇ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ಇಳಿದು ಬರಲಿ ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ಮಹಿಮೆ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿ ಸ್ವಾಮಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ಸ್ವಾಮಿ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ನಾವು ಕೇಳೋಣ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ, 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 ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಓ ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನ ತುಂಬಿಸಯ್ಯ. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ, ಅಧಿಕವಾಗಿ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಅದು ಮೊಣಕಾಲಷ್ಟು ಸಾಲದು, ಸೊಂಟದವರೆಗೂ ಸಾಲದು. ಅದು ಮೊಣಕಾಲಷ್ಟು ಸಾಲದು, ಸೊಂಟದವರೆಗೂ ಸಾಲದು. ಈಜಾಡುವ ಅಳತೆಗೆ ಬೇಕಯ್ಯ. ಓ ಈಜಾಡುವ ಅಳತೆಗೆ ಬೇಕಯ್ಯ. ಮಿತಿಯಿಲ್ಲದೆ, 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 ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಓ ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಮಿತಿಯಿಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ, ಅಧಿಕವಾಗಿ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಯ್ಯ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ನೀವು ಕಾರ್ಯ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ಬೆಳಗಿನ ಚಾವದಲ್ಲಿ ನೀವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು. ಯೇಸುವೆ, ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳು ತಂದೆಯೇ. ஆமென், ஆமென். ನನ್ನ ಪರವಾಗಿ ನಿಂತ ದೇವರು, என் பட்சத்திலே நின்றுதான தேவன். ಬೆಳಗಿನ ಚಾವದಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನ ದುಃಖದಿಂದ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಅನೇಕ ಸಂಕಟಗಳಿಂದ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು. ஒருவேளை கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட மிகுந்த துக்கத்தோடு கூட அந்த கால வேளையில நீ கடந்து வந்திருக்க. ಭಯಪೀಡಿತನಾಗಿ ನೀನು ಬಂದಿರಬಹುದು. பயத்தோடு கூட நீ கடந்து வந்திருக்க. ಒಂದು ವೇಳೆ ಆತಂಕ ನಿನ್ನನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿರಬಹುದು. ஒருவேளை பெரிய ஆதங்கத்தோடு கூட நீ கடந்து வந்திருக்க. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ದಿಕ್ಕು ಕಾಣದಂತೆ ನೀನು ಕಾಣ್ತಾ ಇರಬಹುದು. வாழ்க்கையில செய்ய முடியாதபடிக்கு தடைகளோடு கூட நீ கடந்து வந்திருக்க கூட. ಆದರೆ ಯೇಸು ನಿನ್ನ ಪರವಾಗಿ ಬೆಳಗಿನ ಚಾವದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனாலும் கூட உன் பட்சத்தில் இந்த கால வேளையில தேவன் நிற்கிறவராய் இருக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಅವರು ನಮ್ಮ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುವ ದೇವರು. அவர் நம்ம பட்சத்திலே நிற்கிற தேவன். ನಮ್ಮ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ದೇವರು ಯಾವ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿ ನೋಡಬೇಕು. நம்ம பட்சத்திலே நிற்கிறதான தேவன் எந்த விதத்திலே நம்மோடு கூட கிரியை செய்கிறார் என்பதை குறித்து பார்ப்போம். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಅವನ ಮಗ
ಅವನು ಯಾವಾಗಲೂ ಆಟವಾಡುವಂತ ಒಂದು ಹುಚ್ಚು ಅವನಿಗೆ. ஒரு மனுஷனுடைய ஒரு மகன் இருக்கிறான், அவன் எப்போதும் விளையாட்டு தன்மையோடு கூட காணப்படுகிறவன், ಯಾವಾಗಲೂ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಆಟ ಆಡುವಂಥದ್ದು. எப்போதும் வெளியே போய் அவன் விளையாடுகிற ஒரு பிள்ளை. ಆಟ ಆಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ತಂದೆ ನನ್ನನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದನು. அவன் விளையாடுகிற போது அந்த அவருடைய தகப்பன் என்னை கவனிக்கிறார் என்று சொல்லி ஆடுகிறான். ಅವನು ನನ್ನನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಗಮನವಿಟ್ಟು ಅವ್ರ ತಂದೆನೇ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದ, ಮತ್ತೆ ಆಡ್ತಾನೆ ಇದ್ದ. அவன் தகப்பன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், என்னை கவனிக்கிறார் என்று சொல்லி அந்த நினைவோடு கூட அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். ಅವನು ಆಟ ಆಡಿಕೊಂಡಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನು ಆಟ ಆಡುತ್ತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನು ಆಡುವಂತ ಒಂದು ಚೆಂಡು ಹೋಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಬಿತ್ತು. அவன் விளையாடுகிறதான சமயத்துல அந்த பாலானது ஒரு மனுஷன் மேலே போய் விழுகிறது. ಆ ಒಂದು ಚೆಂಡು ಬಲವಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದರಿಂದ ಆ ವ್ಯಕ್ತಿಗೆ ತುಂಬಾ ಕೋಪ ಬಂತು. அந்த பால் அந்த பந்து வேகமா அந்த மனுஷன் மேலே விழுந்தது நிமித்தமாக அவன் துயரப்படுகிறவனாக காணப்பட்டான். ಅವಾಗ ನೋಡಿ ಭಯಪಟ್ಟು ಓಡೋಗಿ ಏನ್ ಮಾಡಿದ, ಒಂದು ಕಡೆ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. அதன் நிமித்தமாக பயப்பட்டு ஒரு இடத்திலே போய் அவன் பிள்ளை விழுந்து கொள்கிறான். ಅವಾಗ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಚೆಂಡು ಯಾರು ಹೊಡೆದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೋಪದಿಂದ ಆ ವ್ಯಕ್ತಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಕೇಳ್ತಾ ಇದ್ದ. அந்த பந்தை யார் அடித்தது என்று சொல்லி அந்த மனுஷன் வேகமாக கோபத்தோடு வந்து கேட்கிறான். ಅವಾಗ ನೋಡಿ ಆ ತಂದೆ ಮುಂದೆ ಬಂದು ನನ್ನ ಮಗನೇ ಹೊಡೆದಿದ್ದು, ದಯಮಾಡಿ ಕ್ಷಮಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರು. அந்த அந்த பிள்ளையினுடைய தகப்பன் வந்து என் மகன் தான் அடித்தான், தயவு செய்து அதை மன்னிங்கள் என்று சொல்லி கேட்கிறான். ಅವನು ಭಯಪಟ್ಟು ಔಚಿಕೊಂಡಿದ್ದಂತ ಮನುಷ್ಯನು ಇವ ಹುಡುಗ ಬಂದು ತಂದೆ ಹತ್ರ ನಿಂತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. பயத்தோடு கூட ஒளிந்து கொண்டிருந்தான் அந்த பிள்ளை தகப்பனிடத்தில் தைரியமாக கடந்து வருகிறான். ಇವ ನೋಡಿ ತಂದೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಅವನು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದ. பாருங்க, அந்த இடத்துல தகப்பன் இல்லாத போது அந்த பிள்ளை போய் ஒளிந்து கொள்ளுகிறான். ಆದ್ರೆ ತಂದೆ ಯಾವಾಗ ನೇರವಾಗಿ ಆ ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು, ಮಗನು ಕೂಡ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. பாருங்க, இவனு நிமித்தமா தகப்பன் வந்து பேசுகிற போது தைரியமாக அந்த பிள்ளை வந்து ನಿಂತುಕೊಳ್ಳುகிறான் தகப்பன் இடத்துல. ಹಾಗಾದ್ರೆ ನೋಡಿ, ಮಗನಿಗೆ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆತನ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. பாருங்க, தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய பட்சத்தில் நிற்கிறவராக இருக்கிறார். ಆ ತಂದೆ ಬಂದು ನಿಂತುಕೊಳ್ಳುವಾಗ ಮಗನಿಗೆ ಒಂದು ಧೈರ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. தகப்பன் அந்த மகனுடைய பட்சத்தில் நிற்கிற போது அந்த மகனுக்கு ஒரு தைரியம் உண்டாகிறது. ಅದೇ ದೇವರು ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಭಯದಿಂದ, ಆತಂಕದಿಂದ ನಡುಗುತ್ತಿರುವಂತ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯದ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀನು ಭಯಪಟ್ಟು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು. ಆದ್ರೆ ನಿನ್ನ ತಂದೆ ಹೇಗೆ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾರೋ, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ದೇವರು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த காலவேளையில பயத்தோடு கூட ஆதங்கத்தோடு நீ கடந்து வந்திருப்பாயானால் அந்த பிள்ளைக்கு அந்த தகப்பன் எப்படி நின்று கொண்டாரோ, பட்சத்தில் இருந்தாரோ, அதே போல பரலோகத்தினுடைய தேவன் இந்த கால வேளையில நம்முடைய பட்சத்தில் நிற்கிற தேவனாய் கடந்து வருகிறார். ஹalleluya, ஹalleluya. ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. தேவன் நம்ம பட்சத்தில் நிற்கிற தேவனாய் இருக்கிறார். ನೀನು ಎದುರುಕೊಳ್ಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நீ பயப்பட வேண்டிய கவலை இல்லை. ನೀನು ಧೈರ್ಯಗೆಟ್ಟು ನಡೆಯುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. தைரியமற்றவனாக நடக்க வேண்டிய காரியம் இல்லை. ಈಗಿನ ಗತಕಾಲದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನು ಮನುಷ್ಯನಿಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. இந்த நாட்களில பார்க்கும்போது மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாக நடக்கிறவனாய் இருக்கிறான். ಮನುಷ್ಯನಿಗೆ ಮನುಷ್ಯನೇ ವೈರಿಯಾಗಿದ್ದಾನೆ. மனுஷனுக்கு மனுஷன் விரோதியாக காணப்படுகிறான். ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಯಾರು ಸಹಾಯಕನಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனுக்கு யார் சகாயம் செய்யக்கூடும்? ಒಂದು ವೇಳೆ ನೀವು ನಂಬಿರುವಂತಹ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತನ, ஒருவேளை நீ நம்பி இருக்கிறதான ஒரு சிநேகிதனா, ನೀನು ನಂಬಿರುವಂತ ಸಂಬಂಧಿಕರ, ஒருவேளை உன் உறவினர்களா, ನೀವು ನಂಬಿದಂತ ಹಣನ, நீ நம்பி இருக்கிறதான பணமா, ನೀವು ನಂಬಿದಂತಹ ಜನರ ಬೆಂಬಲನ, ஒருவேளை ஜனத்தினுடைய கூட்டத்தினுடைய பலமா, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ನಂಬಿರುವಂತ ಆಸ್ತಿನ, ஒருவேளை உன் ஆஸ்தி உனக்கு பலமா இருக்குமா, ನೀವು ನಂಬಿರುವಂತ ಉದ್ಯೋಗನ, நீ செய்கிறதான வேலை உனக்கு பக்கபலமா, ನೀವು ನಂಬಿರುವಂತ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿನ, நீ நம்பி இருக்கிறதான உன்னுடைய பெற்றோர்களா, ನೀವು ನಂಬಿರುವಂತ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ, நீ நம்பிக்கொண்டிருக்கிறதான உன் பிள்ளைகளா, ಇದು ಯಾವುದು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. இவைகள் எதுவும் பட்சத்திலே வர முடியாது. ಆದರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனாலும் தேவன் உன் பட்சத்திலே நிற்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ಇದು ಯಾವುದು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. சொன்னப்பட்ட யாவும் உன் பட்சத்திலே வர முடியாது. ಆದರೆ ದೇವಾದಿ ದೇವನು, ರಾಜಾದಿರಾಜನು, ಸರ್ವಕ್ಕೂ ಅಧಿಪತಿಯಾಗಿರುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಂತ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனாலும் கூட ராஜாதிராஜன், தேவாதி தேவன், ಸರ್ವ ವಲ್ಲಮಯುಳ್ಳ ದೇವನ್ ನಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ நிற்கிறவராய் இருக்கிறார். ಅನೇಕ ಘಟನೆಗಳನ್ನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. ಅನೇಕ ನಿಗದಿகளை ದೇವದದಲ್ಲಿ ನಾವು பார்க்க முடியும். ಅವರಿಗೆ ಸಂಭವಿಸಿದಂತ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ, ಅವರಿಗೆ ಸಂಭವಿಸಿದಂತ ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಅವರಿಗೆ ಸಂಭವಿಸಿದಂತ ಹೋರಾಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾರು ನಿಂತುಕೊಂಡರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿ ನೋಡೋಣ. வேதத்திலே பார்க்கும்போது சம்பவிக்கிறதான நிலைமைகளை பார்க்கும்போது வேதனையிலே, கஷ்டத்திலே, நெருக்கத்திலே யார் நின்றார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ಆ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. ಆ ಶಾದ್ರಾಕ್, ಮೇಷಕ್, ಅಬೇದ್ನೆಗೋ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಆ ಬಾಬೇಲಿನಲ್ಲಿ ರಾಜನು ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಜ್ಞೆ ಮಾಡುತ್ತಾನೆ, ಈ ಪ್ರತಿಮೆಗೆ ಅಡ್ಡ ಬೀಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ.
அந்த இடத்துல பாபிலோன் பட்டணத்தில் இருக்கிற ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ இருக்கிறதான் அந்த இடத்துல அந்த ராஜா சொல்லுகிறான், இந்த சிலையை நீங்க வணங்க வேண்டும் என்று சொல்லி. ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಜನರು ಕೂಡ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೂಡ ಆ ಒಂದು ಶಿಲುಬೆಗೆ ಆ ಒಂದು ಪ್ರತಿಮೆಗೆ ಅಡ್ಡ ಬೀಳ್ತಾರೆ. நிறுவப்பட்டதான அந்த சிலைக்கு அந்த இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வணங்க வேண்டியதான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ಅನೇಕ ವ್ಯಕ್ತಿಗಳು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அநேக ஜனங்கள் கூட்டம் அந்த இடத்துல கடந்து வருகிறது. ಅನೇಕ ರಾಜರು ಕೂಡ ಬಂದಿದ್ದಾರೆ. அநேக அரசர் கூட அந்த இடத்துல கடந்து ಅನೇಕ வருகிறாங்க. ವಿದ್ವಾಂಸರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಅನೇಕ ಪಂಡಿತರುಗಳು ಕೂಡ அந்த இடத்துல கடந்து வருகிறாங்க. ಅನೇಕ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಂತ್ರವಾದಿಗಳು ಪೂಜಾರಿಗಳು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. மந்திரவாதிகளும் பூஜை செய்கிறவர்களும் கூட அந்த இடத்துல கடந்து வருகிறாங்க. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அநேகர் அந்த இடத்துல கூடி வருகிறார்கள். ದೊಡ್ಡ ವಾದ್ಯ ಗೋಷ್ಠಿನೇ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿರ್ಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த இடத்துல பார்க்கும்போது வாத்திய கோஷ்டி கூட அந்த இடத்துல காணப்படுகிறது. ಎಲ್ಲರೂ ದಮ್ಮಡಿಗಳನ್ನ ಬಡಿತಾ ಇದ್ದಾರೆ. அந்த இடத்துல கூட அந்த வாத்தியங்களை வாசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲರೂ ಅದಕ್ಕೆ ಸಾಷ್ಟಾಂಗವೆರಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அந்த நேரத்துல நீங்க சாஷ்டாங்கமா அந்த இடத்துல வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಬಂದಂತ ಎಲ್ಲಾ ಜನರು ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಸಾಷ್ಟಾಂಗವೆರಗಿದರು. அந்த கட்டளைக்கு ஏற்றபடியாக அந்த இருக்கிற எல்லா ஜனங்கள் கூட வணங்குகிறாங்க. ಆದ್ರೆ ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ಈ ಮೂರು ಜನ ಮಾತ್ರ ಅದಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬೀಳಲೇ ಇಲ್ಲ. ஆனாலும் கூட அந்த இடத்துல பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அந்த மூன்று பேர் அதை வணங்காதபடி இருக்கிறாங்க. ಅಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾರು ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அந்த ஒரு பரிசு அந்த நிலைமையில யார் நிற்க கூடும்? ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ 7ರಷ್ಟು ಬೆಂಕಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. அந்த சூளையில பார்க்கும்போது 7 மடங்கு அந்த நெருப்பை அதிகரிக்கிறாங்க. ಯಾಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬೀಳದೇ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬೆಂಕಿಯ ಅವಿಗೆಯಲ್ಲಿ ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದಾರೆ. வணங்காத மனுஷர்களை அந்த அக்னி சூளையில போடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை. ಆವಾಗ ನೋಡಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಧೈರ್ಯ, அந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம், ಅವ್ರಿಗೊಂದು ಬಲ, அந்த இடத்துல ஒரு பலம். ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೊತ್ತರೂ ಸರಿನೇ, ನಮಗೇನು ಮಾಡಿದ್ರು ಸರಿನೇ, ನಾವು ಇದಕ್ಕೆ ನಮಸ್ಕರಿಸುವುದೇ ಇಲ್ಲ. மரித்தாலும் பரவாயில்லை, ஆனாலும் கூட இந்த சிலையை வணங்க மாட்டேன் என்றதான ஒரு நம்பிக்கை. ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಇದರಿಂದ ತಪ್ಪಿಸಿದ್ರು ಸರಿನೇ, ತಪ್ಪಿಸಿದ ಹೋದ್ರೂ ಸರಿನೇ, ನಾವು ಇದಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬೀಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் கூட நான் அதுக்கு பணிபனை மாட்டேன் என்று சொல்ல ஒரு நம்பிக்கை. ಹಾಗಾದ್ರೆ ಅಷ್ಟು ಧೈರ್ಯ ಈ ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕಿಗೆ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு தைரியம் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கடந்து வந்தது? ಹಾಗಾದ್ರೆ ಈ ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ ಆರಾಧಿಸುತ್ತಿರುವಂತ ದೇವರು ಎಂತವರಾಗಿದ್ದಾರೆ? அப்படியானால் இவர் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ಆ ದೇವರನ್ನ ಇವರು ಹೇಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ? அப்படிப்பட்ட தேவனுடைய காரியங்களை எப்படி இவர் அறிந்து கொண்டார்கள்? ಆ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮನದಟ್ಟು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ? அப்படியான அவருடைய காரியங்களை குறித்து இவர்கள் எப்படி அவர்கள் மனசுல வைத்துக் கொண்டாங்க? ಈ ಒಂದು ದೇವರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಆರಾಧಿಸಿರುತ್ತಾರೆ? அப்படிப்பட்ட தேவனை எந்த விதத்தில் அவர் ஆராதித்து இருக்க கூட, ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವರ ನಂಬಿಕೆ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳೆದಿರುತ್ತದೆ? அவர் மேல் இப்ப வைத்துதான நம்பிக்கை எவ்வளவு உயரமானது இருந்திருக்க கூட. ಯೋಚಿಸಿ ನೋಡಿ, யோசித்து பாருங்க. ಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯವಲ್ಲ இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ಇದು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಡೆದದ್ದು. இது இந்த உலகத்திலே நடந்தது. ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಡೆದದ್ದಲ್ಲ. அது பரலோகத்திலே நடந்த காரியம் ಈ அல்ல. ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿರುವಾಗ ನಡೆದಂತ ಘಟನೆ. ஜீவிக்கிறதா இந்த உலகத்திலே நடந்த ஒரு காரியம். ಇದು ಬಾಬೆಲ್ ದೇಶದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಘಟನೆ. பாபேல் பட்டணத்திலே நடந்ததான காரியம். ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಘಟನೆ. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியம். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಾಗಾದ್ರೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಅವರು ಹೇಗೆ ನಿಂತಿರಬಹುದು? அப்படியானால் அந்த நிலைமையிலே அவர்கள் எப்படி நின்றிருக்க கூட. ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬರುವಾಗ ನಾವು ಹೇಗೆ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ? இந்த நாட்களில கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமை நமக்கு வருகிற போது நாம் கூட எப்படி நிற்க முடியும்? ನಿಮ್ಮನ್ನ ಆಗ್ ಮಾಡ್ತೀನಿ ಈಗ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಬೆದರಿಕೆ ಹಾಕಿ ಹೋದ್ರೆ ನಂತರ ನಾವು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன்னு சொல்லி ಅನೇಕ எதிர்ப்புகள் மத்தியில இருக்கும்போது நாம் ஆராதிக்க முடியாது. ನೋಡಿ, ನೀವು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಏನ್ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ ಬೆದರಿಕೆ ಹಾಕುತ್ತಾರೆ. போகிற வழியிலே உனக்கு என்ன செய்கிறேன் பார் என்றதான ஒரு எதிர்ப்பு வருகிறது. ಅವಾಗ ನೋಡಿ, ಕ್ರಿಸ್ತನನ್ನು ತೊರೆದವರಾಗಿ ನಾವು ಇರುತ್ತೇವೆ ಹೊರತು, ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಆರಾಧಿಸಿದವರಾಗಿ ಇರುತ್ತೇವೆ ಹೊರತು, ಕ್ರಿಸ್ತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮನೋಭಾವನೆ ಇಲ್ಲದವರಾಗಿ ನಾವು ಇರುತ್ತೇವೆ. ஒருவேளை மறுதலித்துள்ள இருக்கக்கூடும், ஆனாலும் கூட சமூகத்துல வராதவர்களா காணப்படுகிறோம். ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಹೇಳಿರ್ತಾರೆ, ನಿನಗೆ ಆಸ್ತಿ ಬೇಕಾದ್ರೆ ನೀನು ಯೇಸುವಿനെ ಬಿಟ್ಟು ನಾನು ಹೇಳ್ದಂಗೆ ನೀನು ಕೇಳೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ನೋಡಿ, ಆಸ್ತಿಗೋಸ್ಕರ ಯೇಸುವನ್ನೇ ಮಾರುವಂತವರು ಇರ್ತಾರೆ. பாருங்க, வீட்டில கூட சொல்லுகிறாங்க, ஆஸ்தி வேணுமானால் அவரை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி ಅನೇಕ ಭಯங்களை ಉಂಟು பண்ணுகிற காரியம் உண்டு. ಹಾಗಾದ್ರೆ ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋಗೆ ಒಂದು ದುರ್ಘಟನೆ ಸಂಭವಿಸಿತು. அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அந்த இடத்துல பார்க்கும்போது பெரிய ஒரு கஷ்டம் உண்டானது. ಇದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೋಚನೆ ಬರಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ನಾನು ಈ ದೇವರಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಪ್ರತಿಜ್ಞೆ ಮಾಡಿದರು. தேவன் என்னை விடுவிப்பாரா விடுவிக்கார் போவாரா என்பதை குறித்து அவர் யோசிக்க
யோசிக்கவில்லை. ஆனாலும் கூட அந்த சிலையை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாக இருந்தார்கள். ನಾನು ಅದರೊಳಗಡೆ ಹೋದ್ರೆ ಸಾಯ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿದ್ರೂ ಕೂಡ ನಾನು ಇದಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬೀಳದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. சூளையில என்ன போடுகிற போது நான் மரித்து போவேன், ஆனாலும் கூட இதை நான் வணங்க மாட்டேன் என்றுதான ஒரு நம்பிக்கை. ನೋಡಿದ್ರೆ ಅವರು 3 ಜನರನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆ ಒಂದು ಬೆಂಕಿಯ ಅವಿಗೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. பாருங்க, இந்த 3 பேரை கையை கட்டி அந்த இடத்துல அந்த சூளையில போடுகிறாங்க. ನೋಡಿರಿ ಸತ್ಯವಾದ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 3 ಆ ದಾನಿಯೇಲನ ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಯೆಹೋವನು ದೇವಕುಮಾರನ ರೂಪದಂತಿದ್ದ ಎಂದು ಹೇಳಲಿ, ದಗದಗನೆ ಉರಿಯುವ ಅವಿಗೆಯ ಬಾಯಿಯ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಪರಾತ್ಪರನ ದೇವರ ಸೇವಕರಾದ ಶಾದ್ರಾಕ್, ಮೇಷಕ್, ಅಬೇದ್ನೆಗೋ ಎಂಬುವರೇ ಬನ್ನಿ, ಹೊರಗೆ ಬನ್ನಿ ಎಂದು ಕೂಗಲು ಶಾದ್ರಾಕ್, ಮೇಷಕ್, ಅಬೇದ್ನೆಗೋ ಎಂಬುವರು ಬೆಂಕಿಯೊಳಗಿಂದ ಹೊರಟು ಬಂದರು. அப்போது நேபுகாத்நேசர் எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்போது சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಅರಸನೇ ಹೋಗಿ ಕರೀತಾನೆ. அந்த அரசனாய் இருக்கிறவனை போய் அழைக்கிறான். ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನು ಹೋಗಿ ಕರೀತಾನೆ. நேபுகாத்நேசர் அரசனை போய் கூப்பிடுகிறான். ಶಾದ್ರಾಕ್, ಮೇಷಕ್, ಅಬೇದ್ನೆಗೋ ಎಂಬುವರೇ ನೀವು ಹೊರಗಡೆ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾನೆ. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள் என்று ಬೆಂಕಿ சொல்கிறான். ಒಳಗಡೆ ಹಾಕಿದವರು ಅವರು ಸುಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲ. அந்த அக்னியிலே போடப்பட்டவர்கள் அவர் எரிந்து போகவில்லை. ಬೆಂಕಿ ಒಳಗಡೆ ಹಾಕಿದವರು ಅವರು ನರಳಲಿಲ್ಲ. அது அக்னியிலே போடப்பட்டவர்கள் எந்த ஒரு துன்பத்தை அடையவில்லை. ಆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟವರು ಅವರ ಕೂದಲಾಗಲಿ ಅವರ ವಸ್ತ್ರಗಳಾಗಲಿ ಸುಡಲಿಲ್ಲ. அந்த அக்னியிலே போடப்பட்டவருடைய தலைமுடியாவது அவருடைய வஸ்திரமாவது ஒருவேளை கருக்கலாகவில்லை. 4ನೇಯವರು ಅವರ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಅವರ ಪರವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದರು. 4வது ஒரு மனுஷன் அந்த இடத்துல அவர் பட்சத்திலே நின்று கொண்டிருந்தார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. 4ನೇ ವ್ಯಕ್ತಿ ದೇವಕುಮಾರನು ಅವರ ಪರವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದನು. 4வது மனுஷனாக காணப்படுகிற தேவகுமார் அவர் பட்சத்திலே இருக்கிறார். ಅವರ ಮೈ ಸುಡದಂತೆ, அவருடைய சரீரம் சுடாதபடி, ಅವರ ವಸ್ತ್ರಗಳು ಸುಡದಂತೆ, அவருடைய அங்கி கூட சுடாதபடி, ಅವರ ಇದು ಇರುವಂತ ಕೂದಲುಗಳು ಸುಡದಂತೆ, அவருடைய தலைமுடி கூட அதில் எந்த ஒரு பாதிப்பு ಬೆಂಕಿಯ ವಾಸನೆ ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ಕಾಣಿಸದಂತೆ, அக்கினுடைய வாசனை கூட அவர்கள் சரீரத்தில் விழாதபடி ದೇವಾದಿ ದೇವನ ಅವರ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದನು. தேவாதி தேவன் தேவகுமார் அவர் பட்சத்திலே நின்று ಈ கொண்டிருந்தார். ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನೀನು ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ಕರ್ತನು ನಿನ್ನ ಪರವಾಗಿ ಆತನು ನಿಂತುಕೊಳ್ಳುವ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. காலவேளையில் அந்த நிலைமையிலே இருக்க கூடுமானால் தேவன் உன் பட்சத்திலே நிற்கிறவராய் இருக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಾಗಾದ್ರೆ ನಿನಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆಯಾ? அப்படியான உன் நிலத்துல நம்பிக்கை இருக்கிறது. ನೋಡಿರಿ, ದುಷ್ಟರು ಪರವಾಗಿ ನಿಲ್ಲದೆ ದೇವರು ಶಾದ್ರಾಕ್, ಮೇಷಕ್ ಪರವಾಗಿ ದೇವರು ನಿಂತುಕೊಂಡರು. அந்த இடத்துல தேவன் பார்க்கிறபோது துஷ்டனுடைய பட்சத்தில் நிற்காதபடிக்கு இந்த 3 பேருடைய பட்சத்தில் அவர் நின்று கொண்டார். ನಂಬಿದವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಂತರು. யார் நம்பினார்களோ அவருடைய பட்சத்தில் நின்று கொண்டார். ತನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಡದೇ ಇರುವಂತವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಂತರು. விடாதபடிக்கு நம்பிக்கையோடு ஓடுகிறதான ஜனங்கள் மத்தியில் அவர் நின்று கொண்டார். ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುವವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಂತುಕೊಂಡರು. ஸ்திரமாக நின்றவர்கள் மத்தியில் அவர் நின்றார். ದೇವರು ಇವರ ಪರವಾಗಿ ನಿಂತನು. தேவன் இந்த பிள்ளைகள் ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಂತು ಕೊಂಡಾರ್. ಯಾವಾಗ ಮನುಷ್ಯನು ದೇವರ ಸಂಗಡವಿರುತ್ತಾನೋ ಆಗ ದೇವರು ಅವರ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. எப்போது மனுஷன் தேவனோடு கூட இருக்கிறானோ அப்போது தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಸಮಯ ಸಾಧಕರಾಗಿರುತ್ತೇವೆ. ஏன்னா ನಾವು ಸಂದರ್ಭವಾದಿಗಳಾಗಿ இருக்கிறோம். ಸಮಯ ಬಂದಾಗ ದೇವರನ್ನ ನಾವು ಬರುತ್ತೇವೆ. ಸಮಯ வரும்போது வாய்க்கும்போது நம்ம தேவனிடத்தில் வருகிறோம். ಸಮಯ ನಮಗೆ ಎಲ್ಲ ಅನುಕೂಲವಾಗಿರುವಾಗ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. ನಮಗೆ ಅನುಕೂಲமான நிலைமைகளை ನಾವು ದೇವನಿடத்தில் வருவதில்லை. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಸಮಯ ಸಾಧಕರು. ஏன்னா ನಾವು ಸಂದರ್ಭವಾದಿಗಳಾಗಿ. ಆದರೆ ಈ ಶಾದ್ರಾಕ್, ಮೇಷಕ್, ಅಬೇದ್ನೆಗೋ ಅವರು ಸಮಯ ಸಾಧಕರಲ್ಲ, ದೇವರಿಗಾಗಿ ನಿಂತವರಾಗಿದ್ದರು. இந்த 3 பேரும் சந்தர்ப்பவாதிகள் அல்ல, தேவன் பட்சத்தில் நிற்கிறவர்கள். ಪರವಾಗಿಲ್ಲ, ಇವಾಗ ಅಡ್ಡ ಬಿಟ್ಬಿಡೋಣ ಆಮೇಲೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿರ್ಲಿಲ್ಲ. ஒருவேளை இந்த கால வேளையில நாம் ஒருவேளை அவருக்கு வணங்கி விடுவோம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஜனங்கள் அல்ல. ಮೋಶೆಯನ್ನು ದೇವರು ಕರೆದರು. மோசையை தேவன் அழைக்கிறார். ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯನ್ನು ದೇವರು ಕರೆದು ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು. மோசையை அழைத்து தேவன் அவருக்கு தரிசனம் கொடுத்து அழைக்கிறார். ಇವಾಗ ನೋಡಿ, 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಮಿದ್ಯಾನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಇತ್ರೋನನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವನು ವಾಸವಾಗಿದ್ದ. 40 வருட காலமாக மீதியார்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். ಇತ್ರೋನನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವನ ಮನೆ ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. மீதியானர்கள் தேசத்திலே அவர் வாசம் செய்து ಆ கொண்டிருக்கிறார். ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಅವನಿಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು. அந்த சமயத்திலே தேவன் அவருக்கு தரிசனமாகிறார். ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಜನರನ್ನ ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟರು. ஐகுப்து தேசத்திலே தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்படிக்காக அவர் தரிசனம் ಆ கொடுக்கிறார். ದರ್ಶನದಲ್ಲಿ
ಮೋಶೆಯೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರು. தரிசனத்துல தேவன் மோசையோடு கூட பேசுகிறார். ಅವನು ಕೋಲು ಹಾಕಿದನು, ಕೋಲು ಹಾವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. அந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் கோலை போடுகிறான், அந்த இடத்துல கோல் பாம்பாக ಆ மாறுகிறது. ಕೋಲನ್ನು ಮತ್ತೆ ಹಿಡಿದನು, ಹಾವನ್ನು ಹಿಡಿದನು, ಮತ್ತೆ ಕೋಲಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. அந்த வால், பாம்பினுடைய வாலை பிடிக்கிறான், மறுபடியும் அது கோலாகிறது. ಅವನ ಇದು ಚೀಲದೊಳಗಡೆ ಅವನು ಕೈ ಹಾಕಿದನು, ಅದು ಕೈ ತೊನ್ನು ಹಿಡಿಯಿತು. அவன் பையில அந்த கையை போடுகிறான், அந்த இடத்துல குஷ்டமாகிறது. ಅದು ಮತ್ತೆ ಆತನ ಕೈಯನ್ನು ಆ ಚೀಲದಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾನೆ, ಮತ್ತೆ ಅವನ ಮೊದಲನೇ ಕೈಯಿನಂತೆ ಆಗುತ್ತದೆ. மறுபடியும் அந்த பைக்குள்ளாக தன்னுடைய கையை போடுகிறான், அந்த குஷ்டம் நீங்கி அந்த சரீரம் மறுபடியும் ದೇವರು ನೋಡಿ ಅವನಿಗೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬರಿಸಿದರು. இப்படியாக நம்பிக்கையை மோசேக்கு தேவன் ಇವಾಗ வரவழைக்கிறார். ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ஐகிப்து தேசத்துல தன் ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்காக போகிறான். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ, அந்த இடத்துல போய் பேசுகிறான். ಪಾರೋನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. பார்வோன் இடத்துல அவர் பேசுகிறான். ಪಾರೋನ್ ಹಾಗಾದ್ರೆ ನಿನ್ನ ದೇವರು ಯಾರು, ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಆ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. அப்படியான பார்வோன் கேட்கிறான், உன் தேவன் எங்கே, யார் என்று சொல்லி கேட்கிறான். ಇವಾಗ ನೋಡಿ, ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ. இப்படி நிலைமையிலே பேசுவதற்கு மிக ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ದೇವರು ಯಾರು, ಎಲ್ಲಿದ್ದಾರೆ, ನಾನು ನೋಡಿಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சில சமயத்துல நம்மோடு கூட உன்னுடைய தேவன் யார், நான் பார்க்கலையே என்று சொல்லி கேட்கிறாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ಆ ದೇವರು ನನ್ನ ಕಣ್ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ, ಆವಾಗ ನಾನು ನಂಬ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நீ ஆராதிக்கிற தேவன் கண் முன்னால வந்து நிற்கட்டும், அப்போது நான் கூட ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಫರೋನನ್ನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இந்த விதமாகவே பரோன் கூட மோசே இடத்துல பேசுகிறான். ಆಗ ನೋಡಿ, ಇರುವಾತನೇ ಆಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೋಗಿ ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கிறவர் என்று சொல்லி போய் சொல்லு என்கிறார். ಹಾಗಾದ್ರೆ ಮೋಶೆ ಸಂಗಡ ಇರುವಾತನಾಗಿಯೇ ಇದ್ದನು. அப்படியானால் மோசேயோடு கூட இருக்கிற வண்ணமாக அவர் இருந்தார். ಆತನ ಪರವಾಗಿ ನಿಂತನು. அவர் பட்சத்திலே நின்று கொண்டார். 10 ಅದ್ಭುತಗಳು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ನಡೆಯಿತು. 10 விதமான ಅದ್ಭುತங்களை எகிப்து தேசத்திலே அவர் ಐಗುಪ್ತ செய்தார். ದೇಶದಲ್ಲಿ ಅನೇಕ ದೇವರು ಮೋಶೆ ಸಂಗಡ ಇದ್ದಿದ್ದರಿಂದಲೇ ಆ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. தேவன் அவன் பட்சத்திலே இருந்தபடியினால் அந்த இடத்துல 10 ಅದ್ಭುತಗಳು நடக்கப்பட்டது. ಅದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, 33ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ವಿಮೋಚನ ಕಾಂಡ 33:15, ಅದಕ್ಕೆ ಮೋಶೆ, ನೀನೇ ನನ್ನ ಸಂಗಡ ಬಾರದೆ ಹೋದರೆ ನಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗಗೊಡಿಸಬಾರದು ಎಂದು ಮೊರೆಯಿಟ್ಟನು. அப்போது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும் என்று சொல்லி விண்ணப்பித்தான். ಮೋಶೆಗೆ ನೋಡಿ ಒಂದು ದಾಹ ಇದೆ. மோசேக்கு ஒரு தாகமுள்ளவனாய் இருந்தான். ನನ್ನ ಸಂಗಡ ದೇವರೇ ನೀವೇ ಇರಬೇಕು, என்னோடு கூட தேவன் நீரே இருக்க வேண்டும். ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿಂದ ನಾನು ಎದ್ದು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಹೋಗದೇ ಇಲ್ಲ, ನಾನು நீர் இராதபடிக்கு நான் போக மாட்டேன். ನಾನು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. இங்கிருந்து நான் போவதற்கு ನೀನ್ சாத்தியமே ನನ್ನ இல்லை. ಜೊತೆಲಿ ಬಂದ್ರೇನೆ ನಾನು ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நீ என்னோடு கூட வந்தால் மட்டுமே நான் போக முடியும். ಆಗ ನೋಡಿ, ಮೋಶೆಯ ಸಂಗಡ ದೇವರು ಹೋದರು. அப்படியானால் மோசேயோடு கூட தேவன் கடந்து போனார். ಮೋಶೆ ಹೋದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಇಬ್ಬಾಗವಾಯಿತು. மோசே கடந்து போகிற வழியிலே சிவப்பு சமுத்திரம் காணப்படுகிறது. ನೋಡಿದ್ರೆ ಅದು ಇಬ್ಬಾಗವಾಗುವುದಕ್ಕೆ ಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯವಲ್ಲ. அது இரண்டாக பிளக்கிறது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ಮೋಶೆ ಪರವಾಗಿ ಯೆಹೋವನು ನಿಂತನು. மோசே பட்சத்துல தேவன் நின்று கொண்டார். ಕಹಿಯಾದ ನೀರನ್ನು, ಮಾರವಾಗಿದ್ದಂತ ನೀರನ್ನು ಮಧುರವಾಗಿ ಮಾಡಿದನು. கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினார். ಅವಾಗಲೂ ಕೂಡ ದೇವರು ಮೋಶೆಯ ಸಂಗಡ ಪರವಾಗಿ ನಿಂತನು. அந்த நிலைமையிலே கூட மோசேயோடு கூட தேவன் இருந்தார். ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಆಹಾರವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಗೊಣಗುಟ್ಟಿದಾಗ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಪರಲೋಕದಿಂದ ಮನ್ನವನ್ನು ಕಳಿಸಿದರು. ಆ ಸ್ಥಳದಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರು ಮೋಶೆಯ ಪರವಾಗಿ ನಿಂತನು. ஆகாரமற்றதான நிலையிலே கூட மோசேயோடு கூட தேவன் இருந்ததினாலே அவர் வனாந்தரத்திலே அவர் அப்பங்களை கொடுத்தார். ನೋಡಿದ್ರೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನ ದೇವರು ಮಾಡಿದರು. வனாந்தரத்திலே தேவன் அவனோடு கூட இருந்து ಅನೇಕ ಅದ್ಭುತங்களை செய்தார். ಮನುಷ್ಯನು ಕಂಡರಿಯದೇ ಇರುವಂತ ಒಂದು ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡಿದನು. அதிசய அளவிட முடியாத ஒரு மகத்துவமான காரியங்களை வனாந்தரத்திலே செய்தார். ಯೋಚಿಸುವುದಕ್ಕಿಂತ ದೇವರ ಅದ್ಭುತ ಮಾಡಿದನು. யோசிக்க முடியாதபடி பெரிய காரியங்களை செய்தார். ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವ ಕಷ್ಟಗಳು, ಸಮಸ್ಯೆಗಳು, ಬಾಧೆಗಳು, ಹಣದುಬ್ಬರ, ಒಂದು ವೇಳೆ ನಾನಾ ವಿಧವಾದ ನಂಬಿಕೆ ಮನುಷ್ಯರ ಜೀವಿತದಲ್ಲಿ ವಿರುದ್ಧವಾಗಿ ತಿರುಗಿ ಬಿದ್ದಾಗ ಯಾವ ಕಡೆಗೆ ಹೋಗಬೇಕು, ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ. மனுஷனுடைய ஜீவிதத்திலே கஷ்டங்கள், வேதனைகள், பண கஷ்டங்கள் வருகிற போது அவன் எந்த பட்சத்தில் எந்த திக்கிலே போக முடியாதபடிக்கு அவன் காணப்படுகிறான். ದಿಕ್ಕು ಕಾಣದವನಾಗಿರುತ್ತಾನೆ. திசையற்றவனாக காணப்படுகிறான். ಆದ್ರೆ ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದಿಕ್ಕು ಕಾಣದಿರುವಂತ ನಿಮಗೆ ಕರ್ತನಾಗುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವನಾಗಿದ್ದಾನೆ. போகிற இடம் தெரியாதபடி, திசை தெரியாதபடி இருக்கிற இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்ம பட்சத்துல நிற்கிற தேவன். ನನಗೆ ಯಾರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂಗಲಾಚುತ್ತಾರೆ. ஒருவேளை எனக்கு சகாயம் எங்கிருந்து வரும், யார் செய்வார்கள் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட காணப்படுகிறார்கள். ಬೇಚಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அப்படியாக அவர்கள் காணப்படுகிற ஜனங்களா இருக்கிறாங்க. ಬೇಚಾಡುತ್ತಾ ಕಣ್ಣೀರಿಡುವಂತವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஒரு துக்கத்தோடு கூட அவர் முறையீடுகளாக ஜனங்களா இருக்கிறாங்க. ಬಹಳ ನೊಂದವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. மிகவும் நொந்தவர்களாக இருக்கிறாங்க. ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಮನಸ್ಸು ಭಾರವಾಗಿರುತ್ತದೆ. எல்லாவற்றும் இழந்தவர்களாக பாரத்தோடு மனசு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ಯಾರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ, ಯಾರು ನನ್ನ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ எனக்காக, என் பட்சத்தில் எனக்காக நிற்பவர்கள் யார் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட காணப்படுகிறார்கள் ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿ ಚಿಂತೆಗೆ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ.
அப்படியாக யோசித்து யோசனைக்குள்ளாக காணப்படுகிறாங்க. ಈಗ ನಿಮಗೊಂದು ಸಂದೇಶ. இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்செய்தி. ಆ ಸಂದೇಶ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, அந்த நற்செய்தி என்னன்னா, ಯೇಸು ನಿನ್ನ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ಯೇಸು ನಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿற்கிறவராய் இருக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಯೇಸು ನಮ್ಮ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ಯೇಸು ನಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿற்கிறவராய் இருக்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಸಂಕಟದ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪರವಾಗಿ ದೇವರು ನಿಲ್ಲುವರು. முதலாவது ஆபத்து காலத்துல தேவன் நம்மோடு கூட நிற்கிறவர். ಹಿಜ್ಕೀಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ನಡೆದ ಘಟನೆ ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. எசேக்கியேல் ராஜாவினுடைய வாழ்க்கையில ஒரு நடக்கிற காரியம். ಸನೇಹರಿಬನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಬ್ಬ ರಾಜನು ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಆತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮುತ್ತಿಗೆ ಹಾಕುವುದನ್ನು ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವರ ಇರುವಂತ ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮುತ್ತಿಗೆ ಹಾಕುವುದನ್ನು ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. எசேக்கியேல் ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப் என்றதான ஒரு அரசன் வந்து அந்த ராஜ்யத்தை முற்றுகை போடுகிறான். ಆ ಮುತ್ತಿಗೆ ಹಾಕುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನು ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳುವುದನ್ನ ಗಮನಿಸುತ್ತೇವೆ. அந்த இடத்துல முற்றுகை போடுகிறதான அந்த இடத்துல அவன் ஒரு வார்த்தையை அவன் பேசுகிறத காரியத்தை பார்க்க முடியும். ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 37ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಅವರು ಅದರಂತೆ ಯೆಶಾಯನ ಬಳಿಯಲ್ಲಿ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಮಗೆ ಮಹಾ ಕಷ್ಟವೂ ಶಿಕ್ಷೆಯೂ ನಿಂದನೆಯು ಸಂಭವಿಸಿರುತ್ತದೆ. ಹೆರಿಗೆ ಕಾಲ ಬಂದಿದೆ, ಆದರೆ ಏರುವುದಕ್ಕೆ ಬಲ ಸಾಲದು இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை என்று. ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ತಂದೆಯಂತೆ ಇದ್ದಾನೆ. தேவன் அன்பு செலுத்துகிற ஒரு தகப்பனை போல காணப்படுகிறார். ಸಂಕಟ, ನೋವು, ಅನ್ಯಾಯ, ದೌರ್ಬಲ್ಯಗಳ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ನಮ್ಮ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುವತನಾಗಿದ್ದಾನೆ. ஆபத்து, வேதனை, அநீதிகள் நடக்கிற போது நம்ம பட்சத்தில் நிற்கிற தேவன். ಮನುಷ್ಯನು ದೇವರನ್ನು ನಂಬಿ ಕರೆಯುವಾಗ ಆತನು ಸಹಾಯಕನಾಗಿ ಬರುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. மனுஷன் தேவனை நோக்கி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கூப்பிடுகிற போது அவர் சகாயராய் வந்து நிற்கிறார். ಅದೇ ಕಾರ್ಯವನ್ನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಿಜ್ಕೀಯನು ಯೆಶಾಯನಿಗೆ ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಬರೆಯುತ್ತಾನೆ. அதே போலதான் அந்த இடத்துல ஒரு பத்திரத்தை அந்த ராஜா எழுதுகிறான். ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் கொடு என்று சொல்லி பார்க்கிறோம். ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಿ ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಯಾಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಸನೇಬ ಅರಸನು ಅವನ ಶಿಷ್ಯನಾಗಿರುವಂತ ರಬಾಕ್ಷೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಮನುಷ್ಯನು ಅಲ್ಲಿ ಬಂದು ನಿಂದಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. ஏன் இந்த காரியம் நடக்கிற, சனகரிப்பினுடைய தளபதியாய் இருக்கிற ரப்சகே என்றதான ஒரு மனுஷன் பேசுகிற ஒரு காரியம் அப்படி காணப்படுகிறது. ನೋಡಿದ್ರೆ ಆತನು ಬಂದು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அந்த இடத்துல போய் அவன் பேசுகிறான், ನಾನು ನಿಮ್ಮ ಒಡೆಯನೊಂದಿಗೆ ಆಗಲಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಆಗಲಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ, ಗೋಡೆ ಮೇಲೆ ಇದ್ದಾರಲ್ಲ ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. நான் உங்களுடைய எஜமானோடு கூட பேசும்படியாக வரவில்லை, மாடியிலே இருக்கிறதான ஜனங்களோடு கூட பேசும்படியாக கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ಅವರೊಂದಿಗೆ ನಾನು ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ, அலங்கத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரோடு பேசும்படி வந்திருக்கிறேன். ಆಗ ನೋಡಿ ಯಾರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ, ಯಾರು ಬಲಹೀನರಾಗಿದ್ದಾರೋ, ಯಾರು ಭಯದಿಂದ ಇದ್ದಾರೋ, ಯಾರು ಧೈರ್ಯಗೆಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೋ, ಯಾರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಂದಿನ ಭವಿಷ್ಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೋ ಅವರೊಂದಿಗೆನೆ ಸೈತಾನನು ಕೂಡ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. பாருங்க, அந்த அலங்கத்தில் இருக்கிறவர்கள் பயப்பட்டவர்களாக என்ன நடக்குமோ என்று சொல்லி திகிலோடு இருக்கிறதான ஜனங்கள் மத்தியில அவன் பேசுகிறான். பிசாசு கூட நம்ம பயப்படுகிறதான வேளையில அதிகமாய் பேசுவான். ಅಲ್ಲಿ ಬಂದು ರಬಾಕ್ಷೆ ಹೇಳ್ತಾನೆ, ಹಿಜ್ಕೀಯನನ್ನು ನಂಬಿ ನೀವು ಮೋಸ ಹೋಗಬೇಡಿ. அந்த இடத்துல இந்த ரப்சகே என்றதான தளபதி வந்து பேசுகிறான், எசேக்கியா நம்பி நீங்கள் மோசம் போகாதீருங்க. ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ಯೆಹೋವನನ್ನು ನಂಬಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. யெகோவரை நம்புங்கள் என்று சொல்லுகிறான். ಅವನು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. அவன் சொல்லுகிறான், தேவன் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி. ಈ ಪಟ್ಟಣವನ್ನು ಅಶ್ಶೂರ್ಯದ ಅರಸನ ಕೈಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. இந்த பட்டணத்தை அஸ்ஸீரிய ராஜாவின் கையிலிருந்து விடுவிப்பார் என்று கூட சொல்லுவான். ಅವನ ಮಾತಿಗೆ ನೀವು ಕಿವಿಗೊಡಬೇಡಿರಿ, அவருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி சாயாதிருங்கள். ಅವನು ಬಿಡಿಸಲು ಶಕ್ತನಾಗಿಲ್ಲ, அவனால் கூடாத ஒரு காரியம். ಅರಸನು ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. அந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லுகிறான். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. கூட உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். ನನ್ನನ್ನು ಆಶ್ರಯಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. என்னை சார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். ರಬಾಕ್ಷೆಯ ಹೇಳಿಕೆಯನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಅವರು ಸೇರುವುದಾದರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ ತನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ, ಅಂಜೂರದ ಮರವನ್ನು, ದ್ರಾಕ್ಷಲತೆಯನ್ನು, ಹಣ್ಣುಗಳನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ, ತನ್ನ ಬಾವಿಯಲ್ಲಿ ನೀರು ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ரப்சகே அந்த இடத்துல மாளிகையில் அமர்ந்திருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், என் வார்த்தைகளுக்கு நீ கேட்பீர்களானால்
குடிப்பதற்கு தண்ணீரையும் திராட்சை ரசத்தையும் அத்திப்பழங்களையும் உங்களுக்கு தவறாதபடிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கையோடு பேசுகிறார். ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಸ್ವಂತ ಮಲವನ್ನ ತಿಂದು ಸ್ವಂತ ಮೂತ್ರವನ್ನ ನೀವು ಕುಡಿಯಬೇಕಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. இல்லை என்றால் இப்படி என் வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போனால் உங்களை மலத்தையும் உடைய மூத்திரத்தையும் நீங்கள் தின்று குடிப்பேற நிலைமை வரும் என்று சொல்லுகிறான். ನೋಡಿರಿ ಎಂತ ಮಾತುಗಳನ್ನ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವಂತ ಗೋಡೆ ಮೇಲೆ ಇರುವಂತ ಜನರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ. பாருங்க எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை அந்த அலங்கத்திலே அமர்ந்திருக்கிற பயத்தோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ ಅನೇಕರು ಬಂದು ಮಾತನಾಡ್ತಾರೆ. நம்ம வாழ்க்கையில கூட இந்த நாளில் நம்மை குறித்து அநேகர் வந்து பேசுகிறாங்க. ಮಾತನಾಡುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಅವ್ರ ಮಾತಿಗೆ ಹಂಗೆ ಕಿವಿ ಕೊಡ್ತೀವಿ ನಾವು. அந்த ವಾರ್ತೆಗಳಿಗೆ ಉடನೆ ನಾವು செவி ಸಾಯ್க்கிறோம். ನೋಡಿ, ರಬಾಕ್ಷಿಯು ಗೋಡೆ ಮೇಲೆ ಕುಳಿತಿರುವಂತ ಜನರಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಬಂದು ಅವನವನಿಗೆ ನಾನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಅಂಜುರದ ಹಣ್ಣನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುವೆನು, ನಿಮ್ಮ ಧಾನ್ಯವನ್ನು ಆಹಾರವನ್ನು ದ್ರಾಕ್ಷ ತೋಟವನ್ನು ಇವು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರುವ ನಿಮ್ಮ தேசಕ್ಕೆ சமானವಾಗಿರುವಂತ ಇನ್ನೊಂದು ದೇಶಕ್ಕೆ ನಾನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ரப்சகே அந்த அலங்கத்தின் மேலே அமர்ந்திருக்கிறதான ஜனங்களுக்கு சொல்றான், நான் வந்து அவனவனுக்கு திராட்சை ரசத்தையும் அத்திப்பழத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன், உங்களுக்கு தானியமும் ஆகாரமும் திராட்சை தோட்டங்களும் நிறைந்து உங்கள் தேசத்துக்கு ஒப்பான வேறே ஒரு தேசத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ನೋಡ್ರಿ ಹೆಂಗೆ ವಂಚಿಸ್ತಾನಂತ, ನಿಮ್ಮನ್ನ ಬೇರೊಂದು ದೇಶಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. பாருங்க எப்படியான ஒரு வஞ்சிக்கிறதான ஒரு வார்த்தை, வேற தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி, ಇದಕ್ಕಿಂತ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರುವಂತ ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ, காட்டில் வளமான ஒரு தேசத்துக்கு கொண்டு போவேன் ಅಲ್ವಾ? ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಆತ್ಮಿಕತೆ ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿಗಿಂತ ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕತೆ ಇದೆ, ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. ஆவிக்குரிய காரியம் காணப்படவில்லை, இன்னுமாய் வேற இடத்துல நான் உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லி, ಇಲ್ಲಿ ಸರಿಯಾದ ವಾದ್ಯ ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿಗಿಂತ ಇನ್ನೂ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುವಂತ ವಾದ್ಯದ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. இடத்துல பார்க்கும்போது சரியான ஒரு மியூசிக் இல்லை, அதனால வேற இடத்துல நான் உங்களை கொண்டு போவேன் என்று ಇಲ್ಲಿ சொல்லி, ಸಂದೇಶ ಅಷ್ಟೊಂದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿಲ್ಲ, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಸಂದೇಶವು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿದೆ, ಅಲ್ಲಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. இடத்துல வசனங்கள் சரியா போதிக்கப்படவில்லை, அதனால வேற இடத்துக்கு உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದು ಕಾಣಿಸುತ್ತಾ ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿ ನಡೀತಾ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಬೇರೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ, ಅಲ್ಲಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. இந்த இடத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறவில்லை, அதனால வேற இடத்துல உங்களை நான் கொண்டு போவேன் என்று சொல்லி, ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರು ಪ್ರವಾದನೆಗಳು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಬೇರೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ನಿನಗೆ ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯುತ್ತಾರೆ, ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. இந்த இடத்துல பார்க்கும்போது தீர்க்க தரிசனமான எந்த ஒரு காரியங்கள் நடைபெறவில்லை, வேற இடத்துல அவர்கள் கை வைத்ததுமே உங்களை குறித்து பேசுகிறாங்க, அந்த இடத்துல கொண்டு போவேன் என்று சொல்லுகிற காரியம். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿ, ಆದ್ರೆ ಈ ಕಡೆನೂ ನೀವು ಪೂಜೆ ಮಾಡಿ, ಈ ಕಡೆನೂ ನೀವು ಪೂಜೆ ಮಾಡಿ, ಅವಾಗ ನೋಡಿ ಎರಡು ಕಡೆನೂ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರು ಇದ್ದಾರೆ. சபைக்கு போங்க, ஆராதிங்க, ஆனாலும் கூட மறுபக்கத்துல நீங்க கூட விக்கிரக ஆராதனை செய்யுங்க, இரண்டு இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற ಬನ್ನಿ, ನಾನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ, ಆ ನೀರಿನಲ್ಲಿ ನೀನು ಮುಳುಗಿದ್ರೆ ಸಾಕು, ಇಲ್ಲ ಆ ಕಲ್ಲಿನ ಬಂಡೆ ಒಳಗಡೆ ನೀವು ತೂರ್ ಬಂದ್ರೆ ಸಾಕು, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ. பாருங்க, நீங்க வாங்க, அந்த தண்ணியில முழுகினா போதும், அந்த பாறை சந்தியிலே கடந்து வந்தா போதும், உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ಇಲ್ಲಿಂದ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ಒಂದು ಅವರಿಗೆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿ ಬಂದ್ರೆ ಸಾಕು, ನಿಮ್ಮ ಜೀವಿತನೇ ಬದಲಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ, ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯನೇ ಬದಲಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. பாருங்க, இங்கிருந்து உயரமான அந்த இடத்துல போய் அவரை நமஸ்கரித்தா போதும், உங்களுடைய வாழ்க்கையே மாறும். ಯಾವ ಮನುಷ್ಯನ ಭವಿಷ್ಯವನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, ಆದರೆ ನನ್ನ ದೇವರು ನಮ್ಮ ಭವಿಷ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದಂಥ ದೇವರು, ವರ್ತಮಾನ ಭೂತ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲಗಳನ್ನು ಅರಿತಿರುವಂಥ ದೇವರು, ನಮ್ಮ ಭವಿಷ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವಂಥ ದೇವರು ನಮ್ಮ ಪರವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡು ಆತನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. மனுஷன் மாற்ற முடியாது, ஆனாலும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்துதானே சர்வ வல்லமையுள்ள தேவனாலே மாற்ற முடியும். ಅದಕ್ಕೆ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ಹಿಜ್ಕೀಯನು ಯೆಹೋವನು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಡಿರಿ. அதனால எசேக்கியாவுடைய வார்த்தை கொடுத்து அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி அவர் ಮೇಲೆ ನಂಬಾದಿರುங்கள். ದೇವರನ್ನು ನಂಬಿ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ವೇಳೆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಹುಟ್ಟಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. தேவனை நம்புங்கள் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தை உங்கள் உள்ளத்திலே போட முடியும். ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ ನಿಮ್ಮನ್ನ பார்த்துக் கொள்ளுங்கள், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். ಯಾವ ಜನಾಂಗದ ದೇವತೆಯು ತನ್ನ ದೇಶವನ್ನು ಅಶೂರ್ಯದ ಅರಸನ ಕೈಗೆ ಸಿಕ್ಕದಂತೆ ಕಾಪಾಡಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. எந்த ஒரு தேவர்களாவது அசீரியருடைய கைக்கு இந்த தேசத்தை தப்பிக்க கூடுமோ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಂತ ಕಾರ್ಯದೊಳಗಡೆ ತೊಡಗಿದ್ದೇವಾ? ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம தொடங்கி இருக்கிறோம். ಸಹೋದರಿಯೇ, ನೀನು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಅದನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಾದರೆ ಕರ್ತನು ನಿನ್ನ ಪರವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. எதிர்ப்புகளை தேவனுடைய சமூகத்தில் நீ தனிமையாக நின்று எதிர்க்கும் போது கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார். ಈ ದಿನ ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಇರಬಹುದು, ஒருவேளை இந்த நாளிலே நம்ம ஜீவிதத்திலே கஷ்டம் இருக்கக்கூடும், ದುಃಖ ಇರಬಹುದು, துக்கம் இருக்கக்கூடும், ಸಾಲ ಇರಬಹುದು, கடன் பிரச்சனை இருக்கக்கூடும், ಒಂದು ವೇಳೆ ರೋಗ ಇರಬಹುದು, ஒருவேளை வியாதியோடு
கூட ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಲಹ ಇರಬಹುದು, குடும்பத்திலே குழப்பத்தோடு கூட ಸಂಬಂಧಿಕರು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇರಬಹುದು. உறவுகளுடைய கலக்கத்து நிமித்தமாக ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಡುತ್ತಿರುವಂತ ಈ ಒಳ್ಳೆಯ ಸಂದರ್ಭಗಳು ಯಾವಾಗ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತಿರಬಹುದು. நல்ல காரியங்கள் எப்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருக்கக்கூட ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಅಣಕಿಸುವಂತವರು ಇರಬಹುದು, நம்மை பார்த்து நம்ம பரியாசம் பண்ணுகள் இருக்கக்கூட ಅವಮಾನ ಪಡಿಸುವಂತವರು ಇರಬಹುದು, அவமானப்படுத்துகள் இருக்கிறாங்க, ಹಾಸ್ಯ ಮಾಡುವಂತವರು ಇರಬಹುದು, கேலி செய்கிறாங்க, ಒಂದು ವೇಳೆ ರೇಗಿಸುವಂತವರು ಇರಬಹುದು, கோபம் ஊட்டுகிறாங்க, ಕೀಟ್ಲೆ ಮಾಡುವಂತವರು ಇರಬಹುದು, ಅನೇಕ ಕಾರ್ಯங்களை செய்கிறாங்க, ಅನೇಕರ ಹತ್ತಿರ ಹೋಗಿ ಒಂದು ವೇಳೆ ಹೇಳಿಕೊಂಡು ನಗುವಂತವರಾಗಿರಬಹುದು, கிண்டலோடு கூட அநேகர் இடத்துல போய் சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. ನಿಮ್ಮ ದೇವರು ಅಷ್ಟೊಂದು ಶಕ್ತಿ ಉಳ್ಳವರೆಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಹಾಸ್ಯ ಮಾಡಬಹುದು. உன்னுடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் என்று சொல்லி கூட கேலி செய்யக்கூடாது. ಹಾಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ಹೀನೈಸುವಂತವರಾಗಿರಬಹುದು. அப்படி இப்படி என்று சொல்லி அநேக காரியங்களில் உங்களை குன்றி வைக்க கூட ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡಿ ಮಾತನಾಡಿ ಮನಸ್ಸು ನೋಯಿಸುವಂತವರಾಗಿರಬಹುದು. உங்களை குறித்து அநேக கேலியான வார்த்தைகளை சொல்லி உங்களை குன்றி வைக்க கூட ನಿಮ್ಮನ್ನು ಮರಳುಗೊಳಿಸುವಂತವರು ಇರಬಹುದು. அப்படியாக மாற்றுவதற்கான காரியங்கள் நடக்க கூட ಅಂತ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಿದರೆ ನೀವು ಅವಿಗೆ ಏನ್ ಮಾಡಬಾರದು, ಕಿವಿಗೊಡಬಾರದು. அந்த வார்த்தைகளுக்கு ஒருபோதும் நீங்கள் செவி சாய்க்க கூடாது. ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಅನೇಕರು ಕಿವಿಗೊಟ್ಟು ಮರಳಾಗಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. ஆனாலும் கூட இந்த நாளில் அநேகர் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தங்களுடைய காரியங்களை இழந்து போய் இருக்கிறாங்க. ಸಂಸೋನನ್ನು ಮರಳಾದ ಹಾಗೆ ನಾವು ಕೂಡ ಮರಳಾಗಿ ಹೋಗುತ್ತೇವೆ. சிம்சோன் எப்படி அந்த காரியத்தில் அவன் விழுந்தானோ அதே போல நாம் இருக்க கூடாது. ಸೌಲನು ಮರಳಾದ ಹಾಗೆ ನಾವು ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಮರಳಾಗುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. சவுலை போல இந்த நாளிலே கூட நாங்கள் அதை குறித்து காரியங்களில் காணப்படுகிறோம். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡು ನೋಡಬೇಕು. நம்ம வாழ்க்கையை சோதித்து பார்ப்போம். ಆದರೆ ಹಿಜ್ಕೀಯನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಂತನು. ஆனாலும் கூட இசையை பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் திடமாக நின்றார். ಹಿಜ್ಕೀಯನು ಹೇಳ್ತಾನೆ, ಎಲ್ಲ ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಕರೆಸಿದನು, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಿರಿಯರನ್ನ ಕಲಿಸಿದನು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯಾಜಕರನ್ನೆಲ್ಲ ಆತನು ಕರಕಳಿಸಿದನು. அந்த இடத்துல அரசனை பார்க்கும்போது அந்த இடத்துல தீர்க்க தரிசனிகளையும் பண்டிதர்களையும் அந்த வரவழைக்கிறான். ಯಾಕಂದ್ರೆ ಮಹಾ ಕಷ್ಟ ಅವನಿಗೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದಿದೆ. அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு கஷ்டம் உண்டாಗಿ ಮಹಾ ಶಿಕ್ಷೆ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದಿದೆ. பெரிய தண்டனையோடு ಕೂಡ ಅವನು ಕಾಣಪಟ್ಟು ನಿಂದನೆಗೆ ಒಳಗಾಗಿದ್ದಾನೆ. ನಿಂದಿக்கிறವನಾಗಿ ಕಾಣಪಟ್ಟು ಅಂತವನು ಇವಾಗ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಹೇಗೆ ನಿಂತಿದ್ದಾನೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ಓದಿ, ದೇವರುடைய சமூகத்தில் எப்படி நின்று கொண்டிருக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 37:15-17 ವಾಕ್ಯ, 15ರಿಂದ 17 ವಾಕ್ಯ. ಹಿಜ್ಕೀಯನು ಯೆಹೋವನ ಮುಂದೆ ತೆರೆದಿಟ್ಟು ಆತನಿಗೆ ಕೇರುಬೆಗಳ ಮೇಲೆ ಹಸಿನನಾಗಿರುವ ಆತನೇ, ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರೇ, ಸೈನ್ಯಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನೇ, ಎಲ್ಲ ಭೂರಾಜ್ಯಗಳ ಆಳುವ ದೇವರು ನೀನೊಬ್ಬನೇ, ಪರಲೋಕ ಭೂಲೋಕಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ನೀನೇ. ಯೆಹೋವನೇ, ಕಿವಿಗೊಟ್ಟು ಕೇಳು, ಯೆಹೋವನೇ, ಕಣ್ಣಿಟ್ಟು ನೋಡು. ಸೆನೇಬರನು ಜೀವಸ್ವರೂಪ ದೇವರಾದ ನಿನ್ನನ್ನು ನಿಂದಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹೇಳಿ ಕಳಿಸಿದ ಮಾತುಗಳನ್ನೆಲ್ಲ ಮನಸ್ಸಿಗೆ ತಂದುಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. கர்த்தரை நோக்கி சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி ಅನುಪಿನ ವಾರ್ತೆಗಳು ಎல்லாம் ಕೇಳುಂ. ನೋಡಿ, ದೇವರ ಹತ್ರ ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ, ಅದು ತೆರೆದಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. பாருங்க, திறந்த உள்ளத்தோடு கூட தேவனுக்கு முன்பாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ಯೆಹೋವನೇ, ಸೈನ್ಯಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನೇ, ಎಲ್ಲ ಭೂರಾಜ್ಯಗಳನ್ನು ಆಳುವ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. சேனைகளின் கர்த்தாவே, பூமி வான மண்டலங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிற கர்த்தாவே என்று சொல்லுகிறான். ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆ ನೋಡಿ ಒಂದು ವೈರಾಗ್ಯವಾಗಿದೆ. அவனுடைய ஜெபத்தை பாருங்க, ஒரு வைராಗ್யம் உள்ளது. ಅವನ ದೇಶಕ್ಕಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕೇಳ್ತಾನೆ. ದೇಶத்திற்காக வைராகமாக அவன் ஜெபிக்கிறான். ಜನರಿಗೆ ಬಂದಿರುವಂತ ಸಂಕಟಗಳನ್ನು ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವನು ವೈರಾಗ್ಯವಾಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ತೆರೆದಿಟ್ಟವನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ಜನங்களுக்கு உண்டான நிந்தனை நிமித்தமாக அவன் தேவனிடத்தில் திறந்த உள்ளத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ಒಂದು ಮನಸ್ಸು ಅವನು ತೆರೆದು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. உள்ளத்தை திறந்தபடியாக அவன் ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான். ನಾವು ಯಾವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ? நாம் எப்படிப்பட்டதான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம்? ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲಿ ಅವರು ಸೀರಿಯಸ್ ಆಗಿದ್ರೆ ಅವರು ಡ್ರಿಪ್ಸ್ ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡು ಮೂಗಿಗೆ ಬಾಯಿಗೆ ಕೈಗೆಲ್ಲ ಹಾಕೊಂಡು ಇರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಬಹಳ ಅವರು ಮಿತಿಮೀರಿ ಹೋಗಿರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿನೇ ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. நம்ம குடும்பத்தில் யாராவது எமர்ஜென்சியில் அட்மிட் ஆகியிருக்கும் போது அவர்களுக்காக நாம் மிகுந்த பாரத்தோடு கூட ஜெபிக்கலாக காணப்படுகிறோம் ಅಲ್ವಾ? ಅವಾಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. அப்போது கடினமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ಅಯ್ಯೋ, ನನ್ನ ಮಗನಿಗೆ ಕ್ಯಾನ್ಸರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಸುದ್ದಿ ಕೇಳಿದಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. ஒரு கேன்சர் வந்து விட்டது என்று கேட்டு உடனே ನಾವು ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ಅದುವರೆಗೂ ನೋಡಿ ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗಿರುತ್ತದೆ? அதுவரையில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ಸಾಧಾರಣವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ.
சாதாரணமான ஒரு ஜெபத்தோடு கூட ಸಾಧಾರಣವಾಗಿ ಸಭೆ ಒಳಗಡೆ ಬರ್ತೀವಿ, சாதாரணமாக சபைக்கு வருகிறோம். ಸಾಧಾರಣವಾಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀವಿ. சாதாரணமான ஒரு நிலைமையில தேவனை ஆராதிக்கிறோம். ಆದ್ರೆ ವಿಷಯ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ನೋಡಿ ஆனால் அந்த சுத்தியை கேட்ட உடனே ಅವ್ರ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರ್ ಬರುತ್ತೆ, கண்களிலே தண்ணீர், ಅವರು ದೇವರನ್ನ ಅಂಗಲಾಚಿ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, தேவனை ஒரு அங்காலாய்ப்போடு கூட நோக்குறாங்க. ಅಕ್ಕಪಕ್ಕದವ್ರನ್ನ ನೋಡೋದಿಲ್ಲ. பக்கத்துல இருக்கிறவங்கள பாக்குறது இல்ல. ನೋಡ್ತಾರ ಯಾರಾದ್ರೂ? யாராவது பாக்குறாங்களா? ಯಾಕೆ? ஏன்? ಇವಾಗ ಅವ್ರಿಗೆ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಬಂದಿದೆ, இப்போது அவர்களுக்கு வயிற்று வலி, ಇವಾಗ ಅವ್ರಿಗೆ ಅಲ್ಲಿ ನೋವು ಬಂದಿದೆ, இப்போது அவர்களுக்கு பல்வலி, ಇವಾಗ ಅವ್ರಿಗೆ ತಲೆ ನೋವು ಬಂದಿದೆ, இப்போது அவர்களுக்கு தலைவலி, ಇವಾಗ ಅವ್ರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಎದ್ದು ನಿಂತಿದೆ, அவருடைய குடும்பத்திலே பிரச்சனை தலை ஓங்கி இருக்கிறது. ಅವಾಗನೇ ಅವರ ಬಾಯಿಗಳು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ಕಣ್ಣೀರಿಡದೆ ಇರುವಂತವರು, ಇದುವರೆಗೂ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರುವಂತವರು, ಎಲ್ಲಿಲ್ಲದ ಪ್ರಾರ್ಥನೆ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎದ್ದೋಳೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. எப்போதும் காணப்படதான வைராகியமற்றதான ஒரு ஜெபம் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு காரியத்தோடு ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಹಿಜ್ಕೀಯನು ಇನ್ನೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த இடத்துல இன்னொரு காரியத்தை கூட அவர் செய்கிறார். 37:20 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, ಯೆಹೋವನೇ ನನ್ನ ದೇವರೇ ನೀನೇ ಅದ್ವಿತೀಯನು, ಯೆಹೋವನೆಂಬ ಭೂರಾಜ್ಯಗಳೆಲ್ಲವೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಇವನ ಕೈಯಿಂದ ಬಿಡಿಸು ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ಅವಾಗ ನೋಡಿರಿ ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತಂತೇಳಿ. பாருங்க அந்த ஜெபம் எப்பேற்பட்ட ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. ನೋಡಿ ಅವನು ಪ್ರವಾದಿಗೆ ಹೇಳಿ ಕಳಿಸುತ್ತಾನೆ. பாருங்க அவர் தீர்க்கதரிசி இடத்துல சொல்லி ಅನುப்புகிறான். ಇವಾಗ ನಾವು ಯಾವಾಗ ಹೇಳಿ ಕಳಿಸ್ತೀವಿ, ಎಲ್ಲ ತುಂಬಾ ಸೀರಿಯಸ್ ಆದ್ಮೇಲೆ ಆವಾಗ ಫೋನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಬ್ರದರ್ ನಮ್ಮ ಮಗುಗೆ ತುಂಬಾ ಸೀರಿಯಸ್ ಆಗಿದೆ, ಇಲ್ಲ ನಮ್ಮ ಯಜಮಾನರಿಗೆ ತುಂಬಾ ಸೀರಿಯಸ್ ಆಗಿದೆ, ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತುಂಬಾ ಸೀರಿಯಸ್ ಆಗಿದೆ, ದಯಮಾಡಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಯಾವಾಗ? ಮಿತಿ ಮೀರಿ ಹೋದಾಗ. பாருங்க கடைசி கட்டத்தில் வருகிறதான ஒரு நோயாளியை குறித்து இப்படி அப்படி என்று சொல்லி நாம் அந்த இடத்துல தெரிவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ಆದ್ರೆ ಹಿಜ್ಕೀಯನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಲಿಲ್ಲ. எசேக்கியா அந்த மாதிரியா சொல்லவில்லை. ಆದ್ರೆ ಮುಂಚೆನೇ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. ಅದಕ್ಕೆ ಮುಂಭಾಗವೇ இந்த காரியத்தை ಪ್ರವಾದಿಗೆ ಹೇಳಿ ಕಳಿಸಿದನು. தீர்க்கதரிசனத்தில் சொல்லி ಅನುப்புகிறார். ನೋಡಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಕಷ್ಟ ಇದೆ, ಇದಕ್ಕೆ ಏನ್ ಪರಿಹಾರ ನೀನು ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕಳಿಸಿದನು. பாருங்க என் தேசத்திலே என் ஜனங்களுக்கு எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை, அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன என்று சொல்லி அனுப்புகிறான். ನೀನು ಅವನ ಕುರಿತು ಭಯಪಡಬೇಡ, ಅವನ್ನ ನಿನ್ನ ಕೈನಲ್ಲಿ ಕೊಡ್ತೀನಿ, ಅವರು ನಿನ್ನ ವಶ ಆಗ್ತಾರೆ, ನೀನು ಭಯಪಡಬೇಡ, ಅವನಿಗೆ ಭಯದ ಆತ್ಮ ಅವನಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பாருங்க இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறாங்க, பயப்படாத, அவனுக்கு ஒரு பயப்படுகிற ஆவியை நான் அனுப்புவேன், தேசத்தை அவன் கையில தேவன் ஒப்பு கொடுப்பதில்லை என்று சொல்லி ಅನುப்புகிறான். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಬೇರೆಯವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೋ ಅಂಥವರಿಗೆ ನೀವು ಹೇಳಿದ್ರೆ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮಗೂ ಫಲಿಸುತ್ತದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಅದು ನಿಮಗೆ ಫಲಕಾರಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. பாருங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம சொல்லி அனுப்பும் போது, அவர் ஜெபிக்கிற போது அதுக்கு நன்மை உண்டாகிறது, நீங்க ஜெபிக்கும் போதுக்கு அது பலன் ஏற்படுகிறது. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಪ್ರವಾದಿಯಾದ ಯೆಶಾಯನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. பாருங்க தீர்க்கதரிசி ஏசாயா கூட ஜெபிக்கிறாங்க, அரசனா இருக்கிறவன் கூட ஜெபிக்கிறாங்க. ಕೆಲವರು ಆ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ. ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಬ್ರದರ್ ನಮಗೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಇಷ್ಟೊಂದು ಸಮಸ್ಯೆ ಇದೆ. ಆದ್ರೆ ಅವ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ಲ, ಅವರು ಉಪವಾಸ ಮಾಡೋದಿಲ್ಲ, ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲೂ ಬರೋದಿಲ್ಲ, ದೇವರನ್ನು ಕೇಳುವಂತ ಮನಸ್ಸು ಕೂಡ ಅವ್ರಿಗೆ ಇರೋದಿಲ್ಲ. ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯರಿದ್ದಾರೆ. ஆனாலும் சிலரை பார்க்கும்போது அவர் ஜெபிப்பதில்லை, ஆனாலும் கூட அவருடைய பிரச்சனைகளை குறித்து வேற இடத்துல சொல்றாங்க, உபவாசம் எடுக்காதபடி, ஜெபிக்காதபடி, சபைக்கு வராதபடிக்கு பிரதர் இதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள் சொல்லி அவர் இடத்துல விண்ணப்பத்தை சொல்றாங்க. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಕೀರ್ತನ ರೂಪವಾಗಿ ಅದು ಬರೆದು ಕಳಿಸುವುದನ್ನು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. அதுபோல ஒரு சங்கீதத்தின் மூலமாக எசாயா தீர்க்கதரிசி எழுதி அனுப்புகிற ஒரு கடிதத்தை ಅವನ ಕಷ್ಟಗಳನ್ನ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಪದ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಬರೆದು ಕಳಿಸುತ್ತಾನೆ. அவருடைய கஷ்டங்களை அந்த இடத்துல ஒரு வசனங்களோடு கூட அவர் எழுதி அனுப்புகிறார். ಯಾರು ದೇವರನ್ನು ದೂಷಿಸಿದನೋ, ನಿನ್ನನ್ನು ದೂಷಿಸಿದನೋ ಅವನಿಗೆ ಬರುವಂತ ಸಂಗತಿಗಳನ್ನು ಕುರಿತು ಅವನು ಪದ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾನೆ. தேவனை தூஷித்து பேசின வார்த்தைகள் நிமித்தமாக அவனுக்கு வருகிற தண்டனையை குறித்து ಅವನು ஒரு வார்த்தைகளோடு கூட எழுதி ಅನುப்புகிறான். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಮಾತನಾಡಿದವರು ನಿಜವಾಗಿ ಒಂದು ದಿನ ಅವರು ಅವಮಾನ ಪಡುವಂತವರಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நம்மை குறித்து ಕೇವಲமாக பேசினவர்கள் ஒரு நாள் அவர் ಅವಮಾನಕ್ಕೆ உள்ளாவார்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಾಗಾದ್ರೆ ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 37ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 36, 37, 38 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ಅಲ್ಲಿ ನಾವು ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ, 1,85,000 ಜನರನ್ನ ಏನ್ ಮಾಡಿದಂತೆ ದೇವದೂತರು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಸಂಹರಿಸಿದರು. அந்த ராத்திரி வேளையில 1,80,000 பேர்களை தேவன் அந்த இரவு வேளையில சங்கரித்து போட்டார். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಯೆಶಾಯ ಆ ಹಿಜ್ಕೀಯನು ಹೋಗಿ
ಅವರ ಸೈನಿಕರೆಲ್ಲ ಹೋಗಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡಿದ್ರಾ? அந்த அரசனா இருக்கிற இசைக்கியா போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அது யுத்தம் செய்தானா? ರಾತ್ರಿಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ராத்திரி நேரத்திலே உன்னோட வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நியமித்திருக்கிறார். ನೀನ್ ಬೆಳಗಿಂದ ಸಂಜೆವರೆಗೂ ಭಯದಿಂದ ಆತಂಕದಿಂದ ನೀನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರಬಹುದು. ஒருவேளை பயத்தோடு கூட ஆதங்கத்தோடு கூட நீ காணப்பட்டு கொண்டிருக்க. ಆದರೆ ರಾತ್ರಿಯ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯನೇ ಬೇರೆ ಆಗಿದೆ. ஆனாலும் கூட அந்த ராத்திரி வேளையில உன் வாழ்க்கையில நடக்கிற காரியமே வேறே. ಒಂದು ವೇಳೆ ಹಿಜ್ಕೀಯನು ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಜನರು ಕೂಡ ಅವರು ನಿದ್ರೆ ಮಾಡಿರಬಹುದು. ஒருவேளை எசேக்கியா அந்த இடத்துல ராஜாவும் மற்றவர்களும் கூட அந்த இரவிலே தூங்கி இருக்க கூடும். ಚಿಂತೆ ಇಲ್ಲದವರಾಗಿರಬಹುದು. ಅದು ಯೋಸನೆ ಅற்றವர்களாக இருக்க கூடும். ಯಾವ ಭಯ ಇಲ್ಲದವರಾಗಿರಬಹುದು. ಭಯಮற்றವர்களாக இருந்திருக்க கூடும். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಂತ ಪ್ರಾರ್ಥನಾ ವೀರರಾಗಿದ್ದರು. அந்த நேரத்துல அவர்கள் தேவனிடத்து கூட ஜெபித்த ஒரு வீரர்களாக காணப்படுகிறாங்க. ಇವತ್ತು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನಾ ವೀರರಾಗಿರುವುದಾದರೆ ನಾವು ನಾಳೆ ನಡೆಯುವಂತದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಚಿಂತಿಸೋದಿಲ್ಲ. நாம் ஜெபிக்கிற வீரர்களாக இருக்கும் பொழுது நாளை நேரத்துல நடக்கிறதான காரியத்தை குறித்து நாங்கள் சிந்தையற்றவர்களாக ನಾಳೆ காணப்படுகிறோம். ಏನ್ ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಅಕ್ಕರೆ ಇರುವುದಿಲ್ಲ. நாளையில என்ன நடந்தாலும் கூட அதை கூட கவலைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ನನ್ನ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುವ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಹಿಜ್ಕೀಯನು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದನು. ஏனென்றால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை குறித்து அவன் அழகாக தெரிந்து கொண்ட மனுஷன். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಬಂದು ಬಾಗಿಲು ತೆಗಿತಾರೆ. காலையில எழுந்து அவர்கள் கதவை திறந்து பார்க்கிறாங்க. ಕೋಟೆ ಬಾಗಿಲು ತೆಗಿತಾರೆ. கோட்டையினுடைய கதவை திறக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ ಎಲ್ಲರೂ ಎಣವಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದರು. அந்த இடத்துல பார்க்கும்போது வந்தவர்கள் விரோதமான காரியங்கள் அவர்கள் எல்லாம் பிணமாக கிடக்கிறாங்க. ನಿಮಗೂ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅನೇಕರು ಭಯಪಡಿಸಿರಬಹುದು. ஒருவேளை நமக்கு விரோதமாக கூட நம்மை அநேகர் துன்புரித்து பயப்படுத்தி இருக்க கூட. ನಿಮಗೆ ಅನೇಕರು ವಿರುದ್ಧವಾಗಿ ಆಗ್ ಮಾಡ್ತೀನಿ ಈಗ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಿಮ್ಗೆ ಭಯಪಡಿಸಿ ಒಂದು ವೇಳೆ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಿದ್ರೆ ಬರದೇ ಇರಬಹುದು. ஒருவேளை உங்களை இந்த கால வேளையில இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் என்று சொல்லி உங்களை தூக்கத்தை கெடுத்து இருக்க கூட. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕಣ್ಣು ಬಿಟ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಬಹುದು. இரவு முழுதுமாக நீங்கள் கண் விழித்து ஒருவேளை ஜெபித்திருக்க கூடும். ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನೀವು ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಕಾಯ್ತೀರ. ಸಂಜೆ ಆಯ್ತು ಬರ್ಲಿಲ್ಲ, ಆ ವ್ಯಕ್ತಿ ಎಲ್ಲೋದ್ನೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಬರುತ್ತೆ. ஒருவேளை நீங்க அவனுக்காக காந்து சாயங்கால வேளை வரைக்கும் அவர்கள் காத்து கொண்டு இருக்க கூட எங்க போனானே என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு கூட இருக்க கூடும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬಂದವನು ಅವನು 7 ದಾರಿಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಓಡುವವನವನ. நமக்கு விரோதமாக வந்தவன் அவன் ஒரு வழியிலே வந்தவன் 7 ಮಾರ್ಗத்துல ಅವನು ಓಡಿ போவான். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುವ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. ஏனென்றால் கர்த்தர் நம்ம பட்சத்திலே நிற்கிற தேவன். ಇವಾಗ ನೋಡಿರಿ 1,85,000 ಜನರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದರು. ಎಲ್ಲರೂ ಸಂಹರಿಸಲ್ಪಟ್ಟರು. பாருங்க அந்த இடத்துல பார்க்கும்போது 1,85,000 பேர்கள் மரணத்தை சம்பவித்தது. ಎಲ್ಲ ಅರಸರು ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಸಂಹರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. அந்த இடத்துல கூடி வந்ததான எல்லா அரசர்கள் கூட எல்லாரும் மரித்து போனார்கள். ಅಲ್ಲೆಲ್ಲ ಎಣವಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದರು. அந்த இடத்துல கூடி பார்க்கும்போது எல்லாம் பிணக்கூட்டங்கள். ಆಗ ಅಶ್ಶೂರ್ಯದ ಅರಸನು ತನ್ನ ದೇಶಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த இடத்துல பார்க்கும்போது அசூரிய ராஜா தன்னுடைய தேசத்துக்கு ஓடி போகிறான். ಅವನು ದೇಶದಲ್ಲಿ ಹೋಗಿ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ತನ್ನ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಪೂಜಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த இடத்துல தன்னுடைய தேசத்துல அந்த அசீரிய ராஜா கடந்து போய் அந்த கோயிலில அவன் பூஜிக்கிறதான வேளையில ಅವನು ಸ್ವಂತ 2 ಮಕ್ಕಳೇ ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವನನ್ನು ಕೊಂದು ಹಾಕ್ತಾರೆ. அந்த இடத்துல தான் பெற்றதான 2 பிள்ளைகள் வந்து அவனுடைய தலையை வெட்டி போடுகிறார்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ನೋಡಿ, ನಮಗೆ ಯಾರು ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಿರುತ್ತಾರೋ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡು, ನಿನ್ನ ಪರವಾಗಿ ದೇವರು ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பாருங்க, நமக்கு விரோதமான மனுஷனுக்காக நீங்க ஜெபித்து பாருங்க, அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಭಯಪಡಿಸಿದಾರೋ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನೀನು ಭಯಪಡಬೇಡ. உன் வாழ்க்கையில பயத்தை கொண்டு வந்த ஜனங்களை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ನೀನು ಕೋರ್ಟ್ಗೆ ಹೋಗುವಾಗ ನೀನು ಭಯಪಡಬೇಡ. கோர்ட்டுக்கு போகிற வேளையில பய தேவையில்லை. ನೀನು ಲಾಯರ್ನ ನೋಡಿ ನೀನು ಭಯಪಡಬೇಡ. அவருடைய லாயரை பார்த்து நீ பயப்பட வேண்டிய காரியம் இல்லை. ಅಲ್ಲಿರುವಂತ ವಕೀಲ, ಒಂದು ವೇಳೆ ನ್ಯಾಯಾಧೀಶನನ್ನು ನೋಡಿ ನೀನು ಭಯಪಡಬೇಡ. நீதிபதியை பார்த்து பயப்பட தேவையில்லை. ಯಾಕಂದ್ರೆ ನಿನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. உன் பட்சத்துல தேவன் நின்று கொண்டிருக்கிறார். ನನಗೂ ನಿನಗೂ ವಾದಿಸುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. எனக்கும் உங்களுக்கும் வாதாடும்படிக்கு தேவன் என் பட்சத்துல இருக்கிறார். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, ಯಾವ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೀನಿದ್ಯಾ ಯೋಚಿಸಿ ನೋಡು. ನಿನ್ನ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಅದು ಆಲೋಚನೆ ಒಳಿಯುತ್ತಾ ಇರಲಿ. கால வேளையில எந்த சூழ்நிலை இருக்கிற, எப்போதும் என்னோடு கூட இருக்கிற, எனக்காக வாதாடி இருக்கிற தேவன் இருக்கிறார் ஒரு நிலைமையிலே காணப்பட வேண்டும். ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 43ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಯೆಶಾಯ 43ಆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ನೀನು ಜಲರಾಶಿಯನ್ನು ಹಾದು ಹೋಗುವಾಗಲೂ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆನು. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன்.
நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில நடக்கும்போது வேகாதிருப்பாய். ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ ಉನ್ಮೇಲ್ ಪಟ್ಟಾದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೋಡಿರಿ, ನೀನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜಲರಾಶಿಯಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುವಾಗಲೂ ಅದು ನಿನ್ನನ್ನು ಏನ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, ನದಿಗಳು ನಿನ್ನನ್ನು ಮುಳುಗಿಸುವುದಿಲ್ಲ. ನೀ ತಣ್ಣೀரை கடக்கும்போது ಅவைகள் ಉನ್ಮೇಲ್ புரளுவதில்லை. ಉರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ನಿನ್ನನ್ನು ಕಂದದಿರುವಿ. ಅಗ್ನಿಯಲ್ಲಿ நடக்கும்போது ನೀ ವೇಗಾದಿರುಪಾಯ್. ಜ್ವಾಲೆಯು ನಿನ್ನನ್ನು ದಹಿಸದು. ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ ಉನ್ಮೇಲ್ ಪಟ್ಟಾದಿರುಕ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ನಮಗೆ ಇದ್ದಾನೆ. தேவன் நம்ம பட்சத்திலே இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ದೇವನ್ ನಿನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿರುತ್ತಾರ್. ಯೆಹೋವನೇ ನಾನು ನಿನ್ನ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ ಅಷ್ಟೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಅದು 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ಯೆಹೋವನೆಂಬ ನಾನೇ ನಿನ್ನ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ ಅಷ್ಟೇ. ಕರ್ತರಾಗಿಯ ದೇವನೇ ನಾನು ಉನ್ ದೇವನಾಗಿ இருக்கிறேன் ಎಂದು சொல்லி ವೇದಂ சொல்லுகிறது. ಹಾಗಾದ್ರೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ, ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ ಅವರು ಬೆಂಕಿಲಿದ್ರು, ಅವರು ಉರಿ ಹತ್ತಲಿಲ್ಲ ಅವರಿಗೆ. பாருங்க, சாத்ராக் மேஷ அபேத்நேகோ அந்த அக்னி சூளையில இருந்த போது கூட ಜ್ವಾಲೆಯು ಅವರನ್ನ ದಹಿಸಲಿಲ್ಲ. அந்த அக்னி ஜுவாலை அவர்களை பற்றாதபடிக்கு இருந்தது. ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರು ವಾಸವಾಗಿದ್ದನು. அவர் பட்சத்துல தேவன் வாசம் செய்கிறவர். ಅವರ ಪರವಾಗಿ ದೇವರು ನಿಂತುಕೊಂಡನು. அவருடைய பட்சத்துல தேவன் நின்று கொண்டார். ಇವತ್ತು ನಮ್ಮ ಪರವಾಗಿ ದೇವರು ನಿಲ್ಲುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த நாளில கூட நம்ம பட்சத்துல தேவன் நிற்கிற தேவனாய் இருக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಭಯ ಇದೆ, ಆ ಭಯದಿಂದ ಈ ಬೆಳಗಿನ ಚಾವದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. பயத்தோடு கூட இந்த காலவேளையில வந்திருக்கிறவர்களை தேவன் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಭಯದಿಂದ ದೇವರು ತೆಗೆದುಹಾಕುವವನಾಗಿದ್ದಾನೆ. பயங்களை ನೀಕಿ போடுகிற ದೇವನಾய் இருக்கிறார். ಯಾರ ವಿಷಯದಲ್ಲಿ ಭಯ ಪಡುತ್ತಿದ್ದರೋ ಅವರಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಭಯದ ಆತ್ಮನು ಕಳಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. உங்களை பயமுறுத்துகிறதான மனுஷனர் இடத்துல உள்ளத்துல தேவன் அவனுக்கு பயத்தை போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ನೀವು ಭಯಪಡಬೇಡಿ, ದೇವರು ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. பயப்படாதிருங்கள், தேவன் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார். ಕಣ್ಣುಗಳ ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವನೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಂಡಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಹೌದು ಕರ್ತನೆ, ಯಾರ್ಯಾರು ಕಣ್ಣೀರಿನಿಂದ, ದುಃಖದಿಂದ, ಹೌದು ಕರ್ತನೆ, ಭಯದಿಂದ, ಹೌದು ಕರ್ತನೆ, ಅನೇಕರ ಕರ್ತನೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೋ, ಹೌದು ಕರ್ತನೆ, ಬೆಳಗಿನ ಛಾವದಲ್ಲಿ ಅವರ ಭಯಗಳನ್ನು ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನೀನು ಅವರ ಪರವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ಅವರಿಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟ ದೇವನು ಅವರಿಗೂ ನೀವು ಜಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಸ್ವಾಮಿ. ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟ ದೇವನು ಅವರಿಗೂ ನೀವು ಬಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಸ್ವಾಮಿ. ಈ ಬೆಳಗಿನ ಛಾವದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಸಂಗಡ ನೀವಿದ್ದು ಅವರನ್ನು ಬಲಪಡಿಸು ಸ್ವಾಮಿ. ಅವರ ಕಣ್ಣೀರನ್ನ, ಅವರಿಗಿರುವಂಥ ಎಲ್ಲ ಕರ್ತನೆ ವೇದನೆಯನ್ನು ನೀಗಿಸು ಸ್ವಾಮಿ. ಭವಿಷ್ಯತ್ತಿನ ಬಗ್ಗೆ ಹೌದು ಕರ್ತನೆ ದಿಗಿಲು ಹೆದರಿಕೆ ಇರುವಂತವರಿಗೆ ವರ್ತಮಾನ ಭೂತ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲಗಳನ್ನು ಅರಿತಿರುವಂತ ದೇವರು ಅವರ ಭವಿಷ್ಯತ್ತನ್ನು ನೀವು ರೂಪಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಸ್ವಾಮಿ. ಈ ಬೆಳಗಿನ ಛಾವದಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನೀವು ಬಲಪಡಿಸು, ಆಶೀರ್ವದಿಸು, ನಡೆಸು. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳು ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. ನನ್ನ ಮನವೇ ನನ್ನ ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸಹೋದರರೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮ ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. Hallelujah. 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 May God bless you all. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.